அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தியறிக்கையுடன். செய்தியாசிரியர் ரம்லா ஷியாம். செய்திகளை வாசிக்கும் நான் அன்ஹா அப்துல்லா. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நோன்பு பெருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்ட விசேட விடுமுறைக்கு பதிலீடாக விசேட பாடசாலை நாள் அறிவிப்பு. புதிய அச்சு இயந்திரத்தை கொள்வனவு செய்வதற்கான உதவி கோரல். விரைவில் நடைபெறவுள்ள முதலாம் தவணை பரீட்சை. நடைபெற்று முடிந்த கோட்டுமட்ட கிரிக்கெட் சுற்று. ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான விண்ணப்பம் கோரல். நடைபெற்று முடிந்த மாணவ தலைவர்களுக்கான ஒன்று கூடல். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட விசேட விடுமுறைக்கு பதிலீடாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையன்று பாடசாலையை நடாத்துமாறு கல்வி அமைச்சு வேண்டிக் கொண்டுள்ளது. எமது பாடசாலையில் பாவனையில் இருந்து வந்த அச்சு இயந்திரமானது கடந்த சில நாட்களாக பழுதடைந்துள்ளமை அனைவரும் அறிந்த விடயம். ஆகையால் புதியதொரு அச்சு இயந்திரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை உள்ளமையால் அனைத்து மாணவர்களும் நலன் விரும்பிகளும் பெற்றோர்களும் இயலுமான உதவிகளை செய்து புதிய அச்சு இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்ய உதவுமாறு பாடசாலை நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. ஆரம்ப பிரிவு மற்றும் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான முதலாம் தவணை பரீட்சை எதிர்வரும் மே மாதத்தின் 2ஆம் வாரத்திற்குள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் முதலாம் தவணை பரீட்சைக்கான பாட அலகுகளை பூர்த்தி செய்து மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துமாறு பொறுப்பாசிரியர்களை பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 16 வயதிற்கு கீழ்ப்பட்ட மாணவர்களுக்கான கோட்டமட்ட கிரிக்கெட் சுற்று போட்டியானது மாவனல்லை மைரபாத மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. இப்போட்டி நிகழ்ச்சியில் எமது பாடசாலையில் இருந்தும் தரம் 10 மற்றும் 11 வகுப்புகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தரம் 3, 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்களுக்கான செயற்பட்டு மகிழ்வும் வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான விண்ணப்ப படிவங்களை இம்மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு தரம் 3, 4 மற்றும் 5 மாணவர்களின் பொறுப்பாசிரியர்களை பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. நேற்றைய தினம் மாணவ தலைவர்களுக்கான ஒன்று கூடல் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நடைபெற்றது. அவ்வொன்று கூடலிலே ஏற்கனவே நிறுவப்பட்ட மாணவ தலைவர் குழு கலைக்கப்பட்டு புதிய மாணவர் தலைவர் நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டது. அதிலே பொறுப்புகளும் வழங்கப்பட்டன. தலைவராக MSF ரம்லா, உப தலைவர்களாக MH உமர், AF அன்ஹா, செயலாளராக MM மரியம், உப செயலாளராக MJ ஷம்ரா, பொருளாளர்களாக MT ஆயிஷா, MA ஆஷிப் ஆகியோர் நிறுவப்பட்டனர். இத்துடன் பாதிபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையாகவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்க.